அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை பெறக்கூடிய ஜாதக அமைவு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். நம்ம வீடியோ பதிவுகள் அத்தனையுமே அந்த வாரங்களில் கேட்கக்கூடிய அதிக கேள்விகளை மையமாக வைத்து தான் பதிவேற்றம் செய்கிறோம். அந்த வகையில நிறைய சந்தேகங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைவு இருக்கு, அதை தான் மையமாக கேட்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையிலே இந்த வீடியோ முழுவதுமாக தெளிவுபடுத்துகிறது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஜாதக அமைவு. முதல்ல ஒரு ஜாதகர் அரசு பணி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு சில கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் ஜாதகத்துல வலுவா இருந்தாதான் அந்த ஜாதகருக்கு அரசு பணி கிடைக்கும். அந்த வகையிலே அரச கிரகங்களான குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் அரசு பணியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சந்தேகம் வரலாம், சனி பகவான் புதன்லாம் அரசு பணி கொடுக்காதா, சுக்கிரன்லாம் கேள்வி வரலாம். கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் அரசு பணியை கொடுக்க கடமை பெற்றவள். ஆனாலும் கூட இந்த 3 கிரகங்கள் துணை புரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு பணி. ஜாதகத்துல குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்கள் தான் முதன்மை அரசு பணி. யார் அரசு வேலையில இருந்தாலும் அவருடைய ஜாதகங்கள்ல குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்கள்ல ஒரு கிரகம் வலுவாக இருக்கும். அவர்கள் மட்டும்தான் அரசாங்க பணி பெற முடியும். அந்த வகையில குருவகான் ஆதிக்கம் அதிகமாக வலுத்தவர்களுடைய பணி பார்க்கும் பொழுது அதிகாரிகளாகவும் உயர் மட்டத்தில் வேலை செய்பவராகவும் இருப்பார்கள். சூரியன் அதிகமாக வலுவோடு இருப்பவர்கள் கட்டமைப்புகள் தேவைப்படக்கூடிய அரசு பணிகளிலே உள்கட்டமைப்பு அமைவுகளிலே வேலை செய்வார்கள். செவ்வாய் அதிக வலுவோடு இருப்பவர்கள் சீருடை அணிந்து மக்கள் சேவை செய்யக்கூடிய பணிகள்ல நேரடியாக மக்களை அரணாக பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு துறைகள்ல வேலை செய்வார்கள். மருத்துவம் முதல் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், போலீஸ் இது போன்ற பாதுகாவலராக வேலை செய்வார்கள். இதுதான் விதி. குருபகானை பொறுத்த வரைக்கும் போதனைகள், புது திட்டமிடுதல், உயர் பதவி, அதிகாரமிக்க பதவிகளை குருபகான் கொடுத்து விடுகிறார். உள்ளரங்குகளிலே வேலை செய்யக்கூடிய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அதுல குறிப்பாக இந்த ஆர்ஐ வேலையா இருக்கட்டும், தாசில்தார் வேலைகளாக இருக்கட்டும், பிஏஓ போன்ற பணிகளுக்கெல்லாம் இந்த சூரியன் முதன்மை அமைவுகள்ல வந்துருது. ஸோ அதற்கு அடுத்த படிநிலைகளை செவ்வாய் சீருடை மற்றும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஓரியன்ட் விஷயங்கள், மருத்துவ சேவைகள் போன்ற இதுக்கெல்லாம் செவ்வாய் வந்துருது. இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் அரசு பணியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இதை முதல்ல உறுதிப்படுத்துறோம். ஸோ இந்த 3 கிரகங்கள் கொடுக்குதுன்னு உறுதிப்படுத்திட்டோம். ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தான் அதிக வலுவா இருக்கு. அதே போல அந்த ஜாதகரால மற்ற பணிகளுக்கெல்லாம் செல்ல முடியாதா, ஒன்லி சீருடை பணிகளாதான்னா கண்டிப்பாக அதற்கும் சில விதிகளும் விதிவிலக்கும் உள்ளது. அந்த 3 கிரகங்கள் பொதுவான கிரகங்கள். இவை கண்டிப்பா ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்க வேண்டியது உறுதி. அப்படி ஸ்தான பலத்தோட இருந்தா நீங்கள் அரசு வேலைக்கு தகுதி படைத்த ஜாதகர்னு உறுதியாயிடுச்சு. ஆனா எப்ப கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப கேள்வி. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது அரச கிரகங்களான குரு, செவ்வாய், சூரியன் ஸ்தான வலுவோட இருக்கு, ஆனால் வேலை கிடைக்கல. அதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே கிடையாது. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது, சூரியன் முதற்கொண்டு. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. பொதுவாகவே ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெருமிகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட அந்த சாதகருக்கு கண்டிப்பாக பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் யுகம் பெரும் முயற்சிக்கு மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் பெரும் யோகம் இல்லாத நிலையும் சக மனிதர்கள் வேகமாக வளருவதை தான் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ யோக தசையில ஒரு மனிதர் வேகமான வளர்ச்சியும் அவயோக தசையிலே வீழ்ச்சியையும் சந்திப்பார், ஒரு இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய சந்திப்பார் என்பது உறுதியாயிடுச்சு. ஆனால் மனுஷனா பிறந்தா ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவை நிதியம் பண்ணணும், அதுதான் முக்கியமான கடமை. அந்த வகையிலே யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். அந்த வகையில வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். அரச கிரகங்களான குரு, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகம் தான் வேலையை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த ஜாதகங்கள்ல ஏதேனும் ஒரு வகையிலே 2, 6, 10ஆம் இடங்களோடு இந்த 3 கிரகம் தொடர்பு கொள்ளணும். உதாரணத்திற்கு சுய ஜாதகத்துல நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிற 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான் 2க்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். அந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரை மேஷத்திற்கு 2லே ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கிறார். மிகப்பெரிய நலபலனை கொடுத்துரும், மிகப்பெரிய அரசு வேலை அரசு ஆதாயங்களை கொடுக்க தகுதி படைத்த ஜாதகராக மாற்றிவிடும். ஏதேனும் ஒரு வகையில 2ஆம் இடத்தோடு பார்வையோ இணைவோ அந்த அரச கிரகங்கள் பெறணும்ன்றது உறுதியான விஷயம். அரச கிரகமான குரு, செவ்வாய், சூரியன் 2, 6, 10 இந்த 3 பாவங்களோட தொடர்பு கொண்டிருக்கணும். முதல் விதி. இந்த 3 பாவங்களோடு தொடர்பு கொண்ட அரச கிரகங்கள்
நேரடியாக அந்த ஆதிபத்தியத்தை பெறலாம், அல்லது அந்த ஆதிபத்திய வீட்டின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களா இருக்கலாம். இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா, நீங்க தனுஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் இடத்த அதிபதி சனி பகவான், அரசு வேலை அல்லது ஓரளவுக்கு மேல 6ஆம் இடமே வச்சுக்கலாமே. நீங்க சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க, 6க்கு அதிபதி சனி பகவான், சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்த அதிபதி சனி பகவான். அந்த 6ஆம் இடத்துல குரு நீசம் பெற்று நீச பரிவர்த்தனையில் சனி பகவானோடு இருப்பது, அல்லது அங்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது அரசு பணியை கொடுக்கும். ஸோ இதுதான் விதி. எந்த பாவதமாக எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் இந்த அரச கிரகங்கள் 2-6-10 பார்வையோ இணைவோ அல்லது தொடர்போ பெறும்பொழுது நீங்கள் அரசு வேலைக்கு செல்ல தகுதி படைத்த ஜாதகரா மாறிடுவீங்க. முதல் விதி, ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்கன்னா 2-6-10 குரு செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்கா, அரசு ஆதாயம், அரசு பணிக்கு தகுதி படைத்த ஜாதகர். ஆனால் எப்பொழுது கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். எப்பொழுது கிடைக்கும் அதை சொல்ல முடியுமா? ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் ஆதிபத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பாக்கியத்தை கொடுக்கிறது, கிடைக்கக்கூடிய பாக்கியம் அது எப்பொழுது கிடைக்கும் என்பதை தசைநாதன் தான் உறுதிப்படுத்தணும். உங்களுக்கு நடப்பு திசைநாதன், உதாரணத்துக்கு சொல்லணும்னா குரு பகவான் தான் அரசு வேலையை கொடுக்கணும்னு உங்க ஜாதகத்துல கடமை பெற்றிருப்பார். நடப்பு மகாதசை சுக்கிர தசையா இருக்கு, கண்டிப்பாக கிடைப்பதுல சிரமம் இருக்கும். சுக்கிர தசை கடின பலனை கொடுக்கும். அதுபோல செவ்வாய் பகவான் தான் அரசு வேலையை கொடுக்கணும்னு கடமை பெற்றிருக்கிறார். நடப்பு மகாதசை புதன் தசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். புதன் மகாதசையில ரொம்ப கடின பலனுக்கு அப்புறம் தான் வெற்றிகள் கிடைக்கும். அப்போ ஒரு கிரகம் கொடுக்க கடமை வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு தசைநாதன் இருக்கணும். அதனால்தான் சில ஜாதகர்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சதுமே ஒரு 20-21 வயதுகள்லயே அரசு பணி கிடைச்சிருது. சில பேருக்கு 30 வயதுகளை தாண்டி அரசு பணி கிடைக்காததுக்கு காரணம் தசைநாதன் தான். தசைநாதன் ஓரளவுக்கு சாதகம் இல்லாததான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு ஒரு எண்ணம் தோணுது, கவர்மெண்ட் ஜாப் மேல ஈர்ப்பு வருதுன்னா அந்த கிரகம் ஆக்டிவ்ல இருக்கு, அந்த கிரகம் ஓரளவிற்கு மேல் ஸ்தான பலத்தோடு இருக்கிறது. இந்த ஸ்தான பலம் பெற்ற கிரகம் பலனை செய்வதற்கு தசைநாதன் ஒத்துழைக்கணும். அதனாலதான் சில பேர் ஒரு 6-7 வருடங்கள் ட்ரை பண்ணி அதன் பிறகு வேலைக்கு போவது, சில பேர் உடனடியாக வேலைக்கு போவதற்கு காரணம் தசைநாதன். அப்போ உங்க சுயஜாதகத்துல 2-6-10 குரு செவ்வாய் சூரியன் தொடர்பு விடும் பொழுது கண்டிப்பாக அரசு பணிக்கு தகுதி படைத்தவராக மாறுகிறீர்கள். ஆனால் தசைநாதன் அதற்கு ஒத்துழைச்சா உடனே வேலை கிடைக்குது. தசைநாதன் ஒத்துழைக்கலைன்னா நீங்க வேற வேலையை செய்யக்கூடிய நபரா இருக்கிறீங்க. இதுதான் விதி. இதுல ஒரு சந்தேகம், அதாவது உயர் பதவி யாருக்கு கிடைக்கும், கடைநிலை பதவிகள் யாருக்கு கிடைக்கும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பொழுதுமே ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் அமரும் பொழுது ஸ்தான பலத்தை பெற்றால் அதனுடைய ஆதிபத்திய காரகங்களை வலுத்து செய்யும். அந்த அமைப்புகள்ல குரு செவ்வாய் சூரியன் இவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த வீட்டில் அவர்களுடைய வலு அதிகமா இருக்கணும். வலு என்பது ஆக உச்சம் பெற்ற நிலையிலே இருக்கலாம், ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கலாம், அது வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில இருக்கலாம், திக்பலம் பெற்ற நிலையிலே இருக்கலாம், பரிவர்த்தனை நீசபங்க யுகத்திலே இருக்கும் பொழுது அந்த கிரகம் ஸ்தான வலுவை பெறுகிறது என்றது உறுதியான விஷயம். ஸ்தான பலத்தை பெற்ற கிரகங்கள் தான் அதுல அதிக பலனை கொடுக்கிறது. அது குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய் சூரியன் இந்த 2 கிரகங்களை குருவாக்குது. குருமங்கல யோகத்திலே இருப்பவர்கள், சிவராஜ யோகத்திலே இருப்பவர்கள்லாம் பாத்தீங்கன்னா உயர் பதவியை கண்டிப்பாக வகிப்பீர்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஒரு மிக உயரிய பதவிகளாகட்டும், அல்லது மிகப்பெரிய உள்கட்டமைப்பு துறைகளிலே உயர் பதவிகளாகட்டும், அதெல்லாம் குருவா இருக்கும் பொழுதுதான் கிடைக்குது. குருபகவான் ஸ்தான வலு குறைந்து இருக்கிறார். ஆனால் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கு, புதனோட தொடர்பு இருக்கு, சுக்கிரனோட தொடர்பு இருக்கு. எந்த மாதிரி வேலை கிடைக்கும்? கடைநிலை ஊழியத்தை செய்வார். கடைநிலை ஊழியத்தை ஸ்தான பலம் பெற்று இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கடைநிலை ஊழியத்தையும், ஸ்தான பலம் பெற்று ஒளி கிரகமான குருவினுடைய தொடர்பை பெறும்பொழுது உயர்நிலை பதவி கிடைக்குது. அப்போ உங்களுடைய ஜாதக அடிப்படையில அரசு வேலைக்கு தகுதிக்கு குரு செவ்வாய் சூரியன் ஜாதகங்கள்ல 2-6-10 தொடர்பு கொள்ளணும். அந்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றால் உயர் பதவி கிடைக்கும். அதிலும் குறிப்பாக தசைநாதன் ஒத்துழைத்தால் உடனே வேலை. இதுதான் விதி. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி ரிப்பீட்டடா நிறைய கன்சல்டேஷன் அரசு பணியை பற்றி இருக்கு. ஸோ நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து லக்னத்திலிருந்து 2-6-10 இந்த குரு செவ்வாய் மற்றும் சூரியன் தொடர்பு கொண்டிருக்கா, கண்டிப்பா அரசு துறைக்கு தகுதி படைத்தவர். நடப்பு திசையை பாருங்க, குருக்கு ஃபேவரா இருக்கா, சூரியனுக்கு ஃபேவரா இருக்கா, செவ்வாய்க்கு ஃபேவரா இருக்கா, கண்டிப்பா அந்த துறை நீங்க தாராளமா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், உடனடியா வெற்றி கிடைச்சிடும். ஃபேவரான தசை இல்லையா, கொஞ்சம் கடின பலன். கடின பலன் என்பது ஒரு 6-7 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் உங்களை தாமதப்படுத்தி பண்ணி கிடைக்கும். ஸோ இந்த காம்படிஷனே இல்லை. ஆனா இப்ப மட்டும்தான் என்ன இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு என்ன இருக்கு, ஒரு 3 வருஷம் படிச்சேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திரும்ப வேற கெரியருக்கு போயிட்டேன் அப்படின்றவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் அங்கு நீசம் பெற்றிருக்கும், ஸ்தான வலு குறைஞ்சிருக்கும். குரு செவ்வாய் சூரியன் ஸ்தான வலு குறைஞ்சிருக்கும், குரு தசையே நடந்திருக்கும், சூரிய தசையே நடந்திருக்கும், செவ்வாய் தசையே நடந்திருக்கும். தசைநாதன் நீசம் பெற்றிருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை கொடுத்தே இருப்பார், ஆனா பணி கொடுத்திருக்க மாட்டார். இதுவும் இது, இதையும் நாம் சொல்லணும். ஒரு 5-6 வருடம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு சரி எக்ஸாம் பாஸ் ஆக முடியலன்னு வேற கெரியருக்கு போயிடுவாங்க. அதற்கு காரணம் கிரகம் அங்கு ஸ்தான பலம் குறைந்து தசையே நடந்திருக்கும். அதனால அவர்களுக்கு அந்த எண்ணம் மட்டும் இருந்திருக்கும், வெற்றி கிடைச்சிருக்காது. இதுதான் விதி. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.